Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் தற்போது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான செய்திகளில் ஒன்று ஈரான் தொடர்பான செய்தி. அடுத்தது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தீ விபத்து. சரி, முதல்ல நாம தீ விபத்து சம்பந்தமா பார்ப்போம். இந்த வகையில சுவிட்சர்லாந்துல ஜனவரி 1 நேற்று வாலேசன் சொல்லப்படுகின்ற ஒரு மாகாணத்துல, இந்த மாகாணம் எங்க இருக்குதுன்னு சொன்னா சுவிட்சர்லாந்துல அல்ப்ஸ் மலைக்கு அடிவாரத்துல, இது ஒரு பனி பிரதேசம், கூலான பிரதேசம். இந்த வகையில இங்கு புது வருஷ கொண்டாட்டம் நடைபெறுகிறது. அந்த கொண்டாட்டத்தின் போது சுமார் இரவு நடுப்பகுதியில இன்பத்திட உச்சநிலை, மதுபானத்தின் உச்சநிலையில ஒரு தனியான மதுபான ஹோட்டல் ஒன்றுல இன்பம் அடைஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டு விட்டது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது அங்கிருந்தவர்கள் அவசரமாக வெளியேற முடியாமல் கூரைகளையும் கண்ணாடிகளையும் உடைத்து கொண்டு வெளியே பாய்ந்துள்ளார்கள். இந்த தீ விபத்து நடக்கும் போது சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த மதுபான கடைக்குள் இருந்துள்ளார்கள். இதனால் ஏற்பட்ட தீ பரவல்ல அதிகமான மக்கள் அவசரமாக வெளியேறுவதற்கு வழி இல்லாத போது அந்த தீ விபத்துல பலர் உயிரிழந்து இன்னும் பலர் படுகாயமடைந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் என்று உலக செய்திகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. இதுவரை வெளிவரும் செய்திகளில் சுமார் 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 115 பேர் பலத்த தீக்காயங்களுக்கு உட்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில இந்த பிரதேசம் மிகப்பெரிய சுற்றுலா மையமாக காணப்படுவதால் ஆடிப்பாடி கொண்டாடுவதற்கு இந்த இடத்துக்கு மக்கள் ஒன்று கூடுவது வழமையாம். இந்த பிரதேசத்துல தான் இந்த மிகப்பெரிய லோ கான்ஸ்டலேஷன் சொல்ற மதுபான கடை உள்ளதாம். இந்த மதுபான கடையில தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது அந்த இடம் அவசர நிலைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு உதவி மையங்கள், தொலைபேசி உதவி எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரதேசத்திற்கு மேலாக விமானங்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகிறது. இது சம்பந்தமாக ஒரு ஆங்கில செய்தி ஊடகம் குறிப்பிடும் போது, அந்த களியாட்ட நிகழ்ச்சியின் போது, அதாவது புது வருட கொண்டாட்டத்தின் போது வானவெடிகளை விடுவதற்காக ஒருவருக்கு மேல் இன்னொரு பெண் தோளில் ஏறி தீ பற்றிய போதே இந்த விபத்து நடந்ததாகவும் செய்திகள் சில குறிப்பிடுகிறது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த தீ விபத்து சம்பந்தமான ஊர்ஜிதமான தகவல் இதுவரையும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரர்களே, புது வருஷம் என்பது எம்மை பொறுத்தவரையில், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் யதார்த்தமாக யோசித்தால் கவலைப்பட வேண்டிய ஆண்டு. எமது ஆயுள் குறைந்து கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு, ஒருவருக்கு 60 வருடம் தான் வாழ்க்கை என்று விதி எழுதப்பட்டிருந்தால் ஒவ்வொரு வயது போகும்போது, ஒவ்வொரு வருடம் போகும்போது, ஒவ்வொரு நாள் கழியும் போது, ஒவ்வொரு மணித்தியாலங்கள், ஒவ்வொரு நிமிடங்கள் நம்மை தாண்டி கொண்டிருக்கும் போது நாம் எவ்வளவு சிந்தித்து வாழ வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால், பிறக்கும் ஒவ்வொரு நாளையும், பிறக்கும் ஒவ்வொரு வருடத்தையும் நாம் அதிர்ஷ்டமான உலகில் நுழைவதாக நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையின் அளவு குறைந்து கொண்டு செல்கிறது. நாங்க மரணிக்க போற அந்த எம்முடைய எல்லை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நெருங்கிவிட்டோம். இதை கூட சிந்திக்காத நமது சமூகம் புது வருஷத்தையும் பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. உண்மையாக சொன்னால் பேட் டே இல்லை சகோதரர்களே, பேட் டே. கவலையான காலம் உங்களை நெருங்கி கொண்டிருப்பது என்பதுதான் இந்த புது வருடமும் இந்த பிறந்த நாள்களும் நமக்கு சொல்லித்தரும் பாடம். அடுத்த செய்தியாக, ஈரானுக்கு நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை கடுமையாக சூடாக்கிய கதை ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது சம்பந்தமாக தெஹ்ரான் டைம்ல இருந்து பிரஸ் டிவி மற்றும் பல ஊடகங்கள் இதை பற்றி பேசிக்குது. அதாவது, உங்களுக்கு தெரியும், ஈரான்ல தற்போது மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். காரணம் பொருளாதார வீழ்ச்சி, ஈரானிய நாணய பெறுமதி குறைந்து வருவது போன்ற காரணங்களை மையமாக கொண்டு தான் இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக நேற்றைய எனது பதிவில் ஓரளவு விளக்கமாக குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு இருக்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் சில உச்சகட்டம் அடையும் போது நேற்று ஈரானிய போலீசார் பாதுகாப்பு துப்பாக்கி வேட்டுகளை வைக்கும் போது அவற்றில் ஒரு ஈரானிய சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டதாகவும் இன்று சில செய்திகள் வெளியாகிறது. இது சம்பந்தமான கண்டனங்கள் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈரான் மக்களுடைய போராட்டத்தை ஆயுதங்கள் கொண்டு அடக்க முயற்சி செய்கிறது என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வாத்தியம் பாடும் சர்வதேச ஊடகங்கள் பேசுகிறது. இது இவ்வாறு இருக்கையில் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தாரு, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னா, ஈரான கடுமையாக அச்சுறுத்தின வகையில தனது செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில அவர் ட்விட்டர் பக்கத்தில் இப்படி எழுதுகிறார்: ஈரான்ல மக்களால் நடத்தப்படுகின்ற அமைதியான போராட்டங்களின் போது வன்முறை, அடக்குமுறை மற்றும் போராட்டக்காரர்களை கொலை செய்வது இந்த இஸ்லாமிய இயக்க குடியரசின் பழக்க வழக்கம் என்று தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப், இந்த அமெரிக்கா எப்போதும் தயாராக உள்ளதாகவும் ஆயுதம் ஏந்தி உள்ளதாகவும் ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும்
என்றும் இந்த ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்தில் செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி ஈரானுக்கு மிக கடுமையான கோபத்தை உண்டு பண்ணியது. இந்த வகையில ஈரான் மிக பயங்கர எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு இன்று அவசரமாக வெளியிட்டுள்ளது. இந்த வகையில் ஈரானுடைய உயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செக்ரட்டரி ஜெனரல் அலி லாரிஜானி அவர்கள் கீழ்வருமாறு அமெரிக்காவுக்கு, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு பதில் வழங்குகிறார். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த கருத்து இந்த போராட்டங்களின் பின்னணியில் எதிரிகளுக்கிடையே உள்ள மறைமுக ஒத்துழைப்பை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட முயன்றால் மத்திய கிழக்கு முழுவதையும் நாங்கள் நிலைக்குலைய செய்திடுவோம், சிதறடித்திடுவோம். மேலும் அமெரிக்காவுடைய சொந்த நலன்கள் அனைத்தும் அளிக்கப்படும். இவ்வாறு கூறிய லாரிஜானி அமெரிக்க மக்களை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறார். அமெரிக்க மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், இப்போது நடக்கும் ஆபத்தான செயல்களை ஆரம்பித்து வைத்தது உங்கள் நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான். ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப படை வீரர்களையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்த அவர் மேலும் தெரிவிக்கிறார், ஈரானிய அரசு உண்மையான பொருளாதார கொள்கைக்காக நடைபெறும் போராட்டங்களையும் திட்டமிட்டு நடத்தப்படும் போராட்டங்களையும் தெளிவாக வேறுபடுத்தி பார்க்கிறது. போராட்டத்தில் ஈடுபடும் நியாயமான கோரிக்கைகளையும் குழப்பத்தை ஏற்படுத்த முயலும் தீய சக்திகளையும் ஈரான் வேறு வேறாக தெளிவாக பிரித்தறிந்து விட்டது என்று டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த லாரிஜானி அவர்கள் பதிலளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஈரான் அமைதியான போராட்டக்காரர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றால் அது அவர்களின் வழக்கமான நடைமுறையாக இருந்தால் அமெரிக்கா அவர்களை, அதாவது போராட்டக்காரர்களை காப்பாற்றுவதற்காக வரும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஏட்டுக்கு போட்டியாக அமெரிக்காவும் செய்தியை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவருகிறது. அதாவது சகோதரர்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் காலம் நெருங்கும் போது நபி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, உலகம் முழுக்க பிரச்சனைகளும் சிக்கல்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்குமா. இப்ப பாருங்க, பிரச்சனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருப்பதை, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒரு பக்கம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய வாக்குப்படியே காசாவுல போராட்டம், யமனில போராட்டம், யமன் இஸ்ரேல், யமன் சவுதி அரேபியா, UAE, ஆப்பிரிக்காக்குள்ள போனா சூடான்ல பிரச்சனை, அடுத்தது நைஜீரியாவில் பிரச்சனை, இப்போது சோமாலிலேண்ட்ல புகைது. இப்படி நாளுக்கு நாள் பிரச்சனைகள் உயர்ந்து கொண்டே போகும்போது தணிந்து கொண்டிருந்த ஈரான் பிரச்சனை மறுபடி அமெரிக்காவில் உதப்படுது. அங்கிட்டு வெனிசுலாவில் பிரச்சனை. நாளுக்கு நாள் உலகத்தின் அமைதி கேள்விக்குறியாகி கொண்டே போகிறது. இன்னும் இருக்கிறது உலகத்தில் பிரச்சனை, இன்னும் பல பிராந்தியங்கள்ல புகைந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு போர் வருமா என்ற பிரச்சனை இருக்குது. உதாரணமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பிரச்சனை, சீனா தாய்வானுக்குள்ள பிரச்சனை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெடிக்கும், பூதாகரமாக மாறும். இப்படியான ஒரு காலகட்டத்தை நாம நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாள் மிக தொலைவில் இல்லை என்பது சம்பவங்கள் எல்லாம் பார்த்து எமக்கு புரிய கிடைக்கின்றது. அடுத்த சகோதரர், இந்த சோமாலிலாந்து என்கிற ஒரு பிரச்சனை ஊடகங்களில் பேசப்படுவது. இந்த வகையில சோமாலிலாந்துல பாலஸ்தீனர்களை குடியமர்த்துவதற்காக இஸ்ரேல் சோமாலிலாந்துல பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சுக்கிறாங்க. இந்த வகையில சோமாலியாவில் ஒரு பகுதி தான் சோமாலிலாந்து. இது எப்படி உருவாச்சுன்னு சொன்னா, சோமாலியா நாட்டை ஒரு பகுதியை இத்தாலி ஆட்சி செய்தது, இன்னொரு பகுதியை பிரித்தானியா ஆட்சி செய்து வந்தது. இத்தாலியும் பிரித்தானியாவும் சுதந்திரம் கொடுக்கும் போது மொத்தமா சோமாலியா என்ற ஒரு தனிப்பகுதி கொடுக்காம தனித்தனியாக சுதந்திரம் அளிக்கப்படுவது. அதாவது முதல்ல இத்தாலி சுதந்திரம் வழங்குது சோமாலியாங்கிற பகுதியை, சில நாட்களுக்கு பிறகு பிரித்தானியா இந்த சோமாலி லேண்டை விட்டு வெளியே போகுது. அதுக்கு பிறகு அந்த சோமாலி லேண்ட் ஒரு பகுதியாக மாறுது. இப்படிங்கிறதால இந்த இறுதியாக விடைபெற்ற, அதாவது பிரித்தானியா கொடுத்துட்டு போன அந்த சோமாலி லேண்ட் பகுதி இத்தாலி ஆட்சி செய்த பெரும் பகுதியோடு சேர்றதுக்கு மறுக்குது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த காரணங்களை திட்டமிட்டு இந்த பிரித்தானியா, இத்தாலி, அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்தது. இதனால் உள்நாட்டு குழப்பங்கள், இந்த சோமாலியாவுக்கும் சோமாலி லேண்டுக்கும் இடையிலான குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் சோமாலியாவோட தேசிய கொள்கை என்னன்னு சொன்னா, சோமாலி லேண்ட் ஒரு தனி நாடு இல்ல, அதுவும் சோமாலியாவுக்கு உள்ளதுதான் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அந்த சோமாலி லேண்டில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் இந்த மேற்கத்தியவாதிகளுடைய வாளுக்கு அகப்பட்டு கொண்டு, இந்த பகுதி வளமான பகுதி, நாங்க சோமாலியாவோட சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுக்கும் கஷ்டம் வரும் சொல்ற மாதிரி சோமாலி லேண்டை தனி ஒரு நாடாக பிரகடனப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் அதனை ஐக்கிய நாடுகள் சபையே ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மத்தியில் இஸ்ரேல் போய் இந்த பகுதியை நாங்கள் ஒரு தனி நாடா, சோமாலி லேண்டை சோமாலியாவோட சேர்க்கிறது இல்லை, நாங்கள் உங்களை தனி நாடா ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லி ரகசியமான ஒப்பந்தத்தையும் செய்துவிட்டு வந்துவிட்டது. இந்த வகையில் இந்த சோமாலி லேண்ட் உள்ளுக்க இஸ்ரேல் அமெரிக்காவோட ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சோமாலி லேண்ட் பகுதியில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ நிரந்தரமாக குடியேறும் வேலைகளை செய்தால்
சோமாலிலாந்துக்கு மிக அருகாமையில் உள்ள நாடு தான் யெமன். அதாவது ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நாடு. ஆகவே அந்த இடத்துல அமெரிக்காவோ இஸ்ரேலோ அங்கிருந்து யெமன் ஹூதிகளுக்கு ஏதாவது செய்ய முற்பட்டால், யெமன் ஹூதிகள் நேற்று அறிவித்திருந்தார்கள், எங்களது ஏவுகணைகளினால் சோமாலிலாந்தை அழிப்பது மாத்திரமல்ல, எமது ஹூதிகளுடைய தரைமார்க்க படை அந்த சோமாலிலாந்தை கைப்பற்றி சோமாலியாவுடன் ஒன்று சேர்க்கும் என்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் செருப்படி கொடுத்தது போல அறிவித்து விட்டார்கள். சரி சகோதரர்களே, செய்தி நீண்டு கொண்டு போகிறது. மீண்டும் முக்கிய தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.